ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகுல் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சியோட கிளாஸ் 10 மேக்ஸில் இருக்கிற சர்க்கிள்ஸ் சாப்டரோட எல்லா கான்செப்ட் அப்புறம் தியரமோட ஒரு ஒன் ஷாட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த சாப்டர் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன். ஸோ நவ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியுதில்ல வட்டமாக ஒன்று, இதுக்கு பேர் தான் சர்க்கிள். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு எப்படிலாம் கோடு போட முடியும்னு பார்த்தா 3 விதமாக நம்ம கோடு போடலாம். ஒன்றும் இல்லை, லைன் ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம், பிக்யூங்கிற ஒரு லைனை எடுத்துக்கலாம். இப்போ நான் பிக்யூங்கிற ஒரு லைனை எடுத்துக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு கேஸ்லாம் எப்படி போட முடியும்? 3 விதமாக போடலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிளையே தொடாமல் சர்க்கிளுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போகிற மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு கேஸில் ஃபஸ்ட்டு ஃபிகரில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிக்யூ பேர் நான் இன்டர்செக்டிங் லைன். சரி, சர்க்கிள் மேலே படாமல் தனியாக சர்க்கிளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி போயிடுச்சு. இன்னொரு மாதிரி எப்படி போடலாம்? சர்க்கிளுக்கு நடுவிலே பூந்து போகிற மாதிரி போடலாம். இப்போது செகண்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா நான் பிக்யூங்கிற லைனை சர்க்கிளில் ஏபிங்கிற 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த கேஸில் பிக்யூங்கிற லைனுக்கு பேர் சீக்கண்ட். ஏன்னா சீக்கண்ட்டுங்கிற லைன் சர்க்கிளை 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணிட்டு போகும். அந்த 2 பாயிண்ட்டுமே சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கும். அப்போ சீக்கண்ட் இஸ் அ லைன் which touches the circle in 2 points, இல்லைனா 2 distinct points அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்டு கேஸ் பார்க்கலாம். இப்போது ஒரு சர்க்கிளை பிக்யூங்கிற லைன் கரெக்டாக ஒரே பாயிண்டில் டச் பண்ணிக்கிட்டு போகுது. அதாவது ஏங்கிற பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணிட்டு போகுது. அப்போது இந்த மாதிரி ஒரு லைன் ஒரு சர்க்கிளை ஒரே பாயிண்டில் மட்டுமே டச் பண்ணிட்டு போச்சுன்னா அந்த லைனுக்கு பேர் டேஞ்சண்ட். டேஞ்சண்ட் டு அ சர்க்கிள். இப்போ இந்த கேஸில் பார்த்தா பிக்யூ இஸ் அ டேஞ்சண்ட் டு த சர்க்கிள். ஸோ லைன்ஸ் மொத்தமாக 3 விதமாக ஒரு சர்க்கிளுக்கு போடலாம். ஒன்று சுத்தமாக தொடாமல் போகிற நான் இன்டர்செக்டிங் லைன், இல்லாட்டி 2 பாயிண்டில் தொட்டுட்டு போகிற சீக்கண்ட், இல்லாட்டி ஒரே பாயிண்டில் தொட்டுட்டு போகிற டேஞ்சண்ட். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த கான்செப்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ டேஞ்சண்ட்னா என்ன? ஒரு சர்க்கிளை ஒரே பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகிற ஒரு லைன், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பாயிண்ட் வழியாக எத்தனை டேஞ்சண்ட் போட முடியும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ பிங்கிற பாயிண்ட் வழியாக நான் ஏபிங்கிற லைனை கரெக்டாக பியில் மட்டும் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி வரைகிறேன். ஃபிகரில் பார்த்திங்கன்னா தெரியும், ரெட் கலர் லைன் தான் ஏபி. ஸோ ஏபி கரெக்டாக பியை ஒரே பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகுது. ஸோ ஏபி பி வழியாக போகிற ஒரு டேஞ்சண்ட் இந்த சர்க்கிளுக்கு. சரி, ஓகே, இப்போ நான் பி வழியாகவே இஎஃப்ங்கிற இன்னொரு லைனை போடுறேன். அதாவது ப்ளூ கலர் லைன். அந்த ப்ளூ கலர் லைனை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பியை டச் பண்ணிட்டு தான் போகுது, ஆனால் பியை மட்டுமே டச் பண்ணிட்டு போகல, வேறு சில பாயிண்ட்டையும் டச் பண்ணிட்டு போகுது. அதை உங்களால் ஃபிகரில் பார்க்க முடியும். சரி, ஓகே, இப்போ இன்னொரு லைன் போடுறேன். சிடி அப்படிங்கிற பச்சை கலர் லைனை பி வழியாக அதே சர்க்கிளுக்கு போடுறேன். பார்த்தா இங்கே இன்னொரு பாயிண்ட் டச் பண்ணிட்டு போகுது. அப்போ இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து, இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு சர்க்கிளுக்கு ஒரு பாயிண்ட் வழியாக ஒரே டேஞ்சண்ட்டு தான் வரைய முடியும். அது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவான்? தேர் இஸ் ஒன்லி ஒன் டேஞ்சண்ட் அட் அ பாயிண்ட் டு த சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு இருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளுக்கு பிக்யூங்கிற லைன் 2 பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகுது, ஏபிங்கிற 2 பாயிண்டில். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபிகருக்கு இருக்கிற சர்க்கிளுக்கு பிக்யூ ஒரு சீக்கண்ட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் பார்த்தா பிக்யூ ஒரு டேஞ்சண்ட் அந்த சர்க்கிளுக்கு. ஏன்னா ஒரே பாயிண்டில் தான் டச் பண்ணிட்டு போகுது. இப்போது நம்ம இந்த 2 ஃபிகரில் இருக்கிற கான்செப்டை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சென்டென்ஸை வாசித்து பார்க்கலாம். த டேஞ்சண்ட் டு அ சர்க்கிள் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் சீக்கண்ட். என்ன சொல்கிறாங்க?
டேஞ்சண்ட்டுங்கிறது சீக்கண்டில் ஒரு ஸ்பெஷல் கேஸ். அதாவது வெவ்வேறு மாதிரி சீக்கண்டில் போட்டால் நிறையா சீக்கண்டில் ஒரு சீக்கண்ட் டேஞ்சண்ட்டாக ஆகலாம்னு சொல்ல வராங்க. எப்போ ஆகும் அதை நம்ம அடுத்த லைனில் இருக்குது. when the two endpoints of the corresponding chords coincide. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிக்யூங்கிற சீக்கண்ட்டை லெஃப்ட் சைடில் இருக்கிற சர்க்கிளுக்கு போடுறேன். அப்போது ஏபிங்கிற அந்த சர்க்கிளோட ஒரு கார்டு நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த ஏபிங்கிற ரெண்டு தான் அந்த கார்டோட எண்ட் பாயிண்ட்ஸ். இப்போ ஏவும் பியும் ஒரே பாயிண்ட்டாக ஆச்சுன்னு வைங்களேன். இப்போ ஏவும் பி ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். அப்போ ஏ தான். அப்போ ஏவும் பியும் ஒன்று மேலே ஒன்றா வந்து ஏ மேலேயே வந்து உக்காந்துக்கும். கரெக்டாக? அப்படி ஏ மேலே வந்து உட்காந்து எப்படி இருக்கும் ஃபிகரு? ரைட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்தா அந்த பிக்யூ டேஞ்சண்ட்டாக மாறிடும். ஸோ இங்கே அதுதான் சொல்ல வந்திருக்காங்க. இப்போது நான் பிக்யூங்கிற சீக்கண்ட்டை போடுறேன். அந்த ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா பிக்யூ டேஞ்சண்ட்டு. அவ்வளோதான். த டேஞ்சண்ட் டு அ சர்க்கிள் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் சீக்கண்ட். பல சீக்கண்ட்களில் ஒரு சீக்கண்ட் தான் டேஞ்சண்ட். when the two end points of the corresponding chord AB தான் இந்த கரஸ்பாண்டிங் கார்டு வந்து AB, அந்த கரஸ்பாண்டிங் கார்டோட டூ எண்ட் பாயிண்ட்ஸ் ஏவும் பியும் ரெண்டு கோயின்சைட் ஆனால் டேஞ்சண்ட்டாக மாறிடும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் படப்படன்னு பார்த்துட்டு போனோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பாயிண்ட்டை சர்க்கிளுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். அது வழியாக என்னால் டேஞ்சண்ட் போட முடியுமா அப்படின்னு பார்த்தா நான் எப்படி போட்டாலும் அந்த அந்த பாயிண்ட்டில் பாஸ் ஆகிற மாதிரி என்னால் டேஞ்சண்ட் போட முடியாது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அப்போ என்ன? நம்ம சர்க்கிளுக்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட்டிலிருந்து டேஞ்சண்ட் வரைய முடியாது. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இப்போ நான் சர்க்கிளோட சர்க்கம்ஃபெரன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். பிங்கிற பாயிண்ட்டு சர்க்கிளோட சர்க்கம்ஃபெரன்ஸில் இருக்குது. இப்போது பி வழியாக போகிற மாதிரி என்னால் எத்தனை டேஞ்சண்ட் வரைய முடியும் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு டேஞ்சண்ட்டை வரைய முடியும். இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். முன்னாடி கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். only one tangent can be drawn to a point on the circumference of the circle. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டை வச்சு பார்த்தோம், ஒரு டேஞ்சண்ட் கூட வரைய முடியல. அடுத்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபெரன்ஸ் மேலேயே ஒரு பாயிண்ட்டை வச்சு பார்த்தோம், ஒரே ஒரு டேஞ்சண்ட் வரைய முடிஞ்சிச்சு. இப்போது சர்க்கிளுக்கு வெளியே கொண்டு போய் ஒரு பாயிண்ட்டை வைக்கலாம். பி அப்படிங்கிற பாயிண்ட்டை சர்க்கிளுக்கு வெளியே வச்சுட்டேன். இப்போ பியிலேருந்து பார்த்தா எனக்கு சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சண்ட் வரைய முடியும். அது சர்க்கிளை ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்டில் டச் பண்ணும், T1 அப்புறம் T2. ஸோ இது மூணு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இன்னும் சர்க்கிள் சாப்டரில் இருக்கிற ரெண்டு தியரம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அது பார்த்துட்டா இந்த சாப்டரோட ஒரு ஓவரால் ஒன் ஷாட் கான்செப்ட் நம்ம பார்த்து முடித்த மாதிரி தான். ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தியரம் என்னன்னு பார்த்தா, த டேஞ்சண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் த கான்டாக்ட். அதாவது நான் ஏதோ ஒரு சர்க்கிளோட ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சண்ட் வரைகிறேன். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் இருக்கிற சி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் ஏபிங்கிற டேஞ்சண்ட்டை வரைகிறேன். ஓகேவா? த டேஞ்சண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள். இந்த ஃபஸ்ட்டில் எனக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதாவது இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற டேஞ்சண்ட்டு சிங்கிற பாயிண்டில் சர்க்கிளில் போய் தொடுது. அப்போது சிங்கிற பாயிண்ட்டு தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நான் சிக்கு சர்க்கிளோட சென்டர் அதாவது ஓலேருந்து ஒரு ரேடியஸ் வரைகிறேன். அப்போது ஓசி இஸ் அ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சிக்கு நான் ஒரு ரேடியஸ் வரைஞ்சேன்னா அந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிள் ஓசிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதான் இங்கே சொல்ல வந்திருக்காங்க. த டேஞ்சண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஏதோ ஒரு சர்க்கிளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ஒரு டேஞ்சண்ட் போடுறேன். இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வழியாக போடுற ரேடியஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அந்த டேஞ்சண்ட். அப்போ இந்த மாதிரி கேஸ் வரும்போது நம்ம இந்த தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சாப்டரோட லாஸ்ட் தியரமுக்கு வரப்போகிறோம். நம்மளோட வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம கடைசி தியரமாக பார்க்கலாம். The lengths of the tangents drawn from an external point of a circle are equal. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் நான் போட்டுக்கிறேன் ஓவர் சென்டராக வச்சுக்கிட்டு. பிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் சர்க்கிளுக்கு வெளியே எடுத்துக்கிறேன், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு வெளியே. ஓகேவா? இப்போ நான் பி அப்படிங்கிற பாயிண்டில் இருந்து 2 டேஞ்சண்ட் சர்க்கிளுக்கு வரைகிறேன். பார்த்தீங்கன்னா பிக்யூங்கிற ஒரு டேஞ்சண்ட்டையும் பிஆர் அப்படிங்கிற ஒரு டேஞ்சண்ட்டையும் வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பிக்யூவும் பிஆரும் ஈக்குவலாம். பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிஆர். அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் ஏதோ ஒரு வெளியே இருக்கிற பாயிண்டில் இருந்து சர்க்கிளுக்கு 2 டேஞ்சண்ட் வரைஞ்சேன்னா அந்த 2 டேஞ்சண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு தாட்டி தியரம் படிக்கலாம். The lengths of tangents drawn from an external point of a circle are equal. ஓகேவா? ஸோ இதோட நம்ம சர்க்கிள் சாப்டரில் இருக்கிற எல்லா தியரமையும் கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இனிமேலும் வேறு என்னென்ன சாப்டருக்கு வீடியோஸ் வேணும்னாலும், இல்லை இந்த சாப்டரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுற வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.